நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபார்ம் ஆகணும்னா நிறைய விஷயத்த வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும். இட் இஸ் நாட் அபவுட் எதெல்லாம் பண்ணணும் மட்டும் முக்கியம் கிடையாது, எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதும் வந்து ஈக்குவலி முக்கியம். எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது, ஒரு வாட்டி அப்பா வந்து சம்பளம் எடுத்துன்னு வந்து அம்மா கிட்ட கொடுத்த உடனே மாதத்துக்கு வந்து ஒரு கணக்கு போடுவோம். அந்த பட்ஜெட்டை வந்து என்னை வச்சு தான் எழுத வைப்பாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ் எப்போவுமே கம்மியாக இருக்கணும் அண்ட் வாட் எவர் லெஃப்ட் வாஸ் சேவ்ட். ஆக்சுவலி என்னுடைய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பிபிஎஃப் தான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே எங்கள் அப்பா வந்து பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் ஒரு பிபிஎஃப் ஃபார்ம் வாங்கிட்டு வந்துட்டாரு. ரீசெண்டாக நான் ஒரு புக்கில் கூட படித்தேன், லைக் ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸில் கூட அது ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருந்தாங்க, லைக் ஹாப்பினஸ் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட்ஸ் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு. ஜஸ்ட் லைக் தட் ஞாபகம் வந்தது. ஒரு கப்பிள்ஸாக இருக்கும் பட்சத்தில் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் தே ஷுட் ஷேர் தட் இஸ் பிஃபோர் மேரேஜ் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? Hi everyone, welcome to Simply Sundar channel. இன்வெஸ்ட்மெண்ட் மேட் சிம்பிள். என் பேர் ரமா, நான் சுந்தர் சாரோட ஒய்ஃபு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நாட் அபவுட் போர்ட்ஃபோலியோ, நாட் அபவுட் ரிட்டர்ன்ஸ், இட் இஸ் அபவுட் ஆர் ஃபினான்ஷியல் ஜேர்னி. ஸோ எங்களுடைய லைஃப்பில் நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எந்த மாதிரியான ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் எடுத்தோம், என்ன மாதிரியான மணி டாக்ஸ் பண்ணோம், ஸோ அந்த மாதிரி சில பேசிக் விஷயங்கள் இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராபப்ளி இப்போ வர வாரங்களில் கல்யாணம் ஆக போகிறவங்க அவங்களுக்குலாம் வந்து ஒரு முன்னோடியாக கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சார் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ரமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. கப்புள் ஃபைனான்ஸை பற்றி நம்ம நிறைய விஷயம் வந்து இந்த சீரீஸில் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்னோட ஒய்ஃப் ரமாவே இந்த சீரீஸ்க்கு வந்தது வந்து இட் வில் மேக் லைவ்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் நிறைய மணி கான்வர்சேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த மணி கான்வர்சேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ இந்த கான்வர்சேஷனில் நம்ம நிறைய விஷயம் பேச போகிறோம். ஸோ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? நமக்கு ஆக்சுவலி வந்து நிறைய ஃபேஸஸ் இருக்குது. ஆக்சுவலி நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்ஸ் வேறு, உங்களது வேறு, எங்களது வேறையாக இருக்கலாம். ஸோ அப்போது வந்து எப்படி வாட் இஸ் அவர் மைண்ட் செட், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா what was our first topics on money, அதுக்கப்புறம் what are the important financial decisions we took after 1 or 2 or 3 years மேரேஜ்க்கு அப்புறமா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்த மேஜர் டெசிஷன்ஸ் அதெல்லாம் என்ன அப்படின்றத ஒன்றா வந்து நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் இஸ் அ குட் ஐடியா. ஏன்னா நம்மளுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சால் தான் பார்க்குறவங்களுக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகும். மேபி ஐ திங்க் உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். என்னோட ஃபேமிலி நான் வந்து ப்ராட்டப் எல்லாம் வந்து திருச்சியில் Tier 2 சிட்டி. ஆக்சுவலி அங்கே என்னோட பேரண்ட்ஸ் வந்து அப்பா வந்து கண்டக்டராக ஒர்க் பண்ணார், அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க. ஸோ அப்போ ஏர்லி டைம்ஸில் வந்து மணி வந்து இட் வாஸ் நாட் ஆல்வேஸ் சர்ப்ளஸ். ஸோ எங்கள் அப்பா அம்மா வந்து அந்த டைமில் எஜுகேஷன் தான் வந்து ஒரு ஜெனரேஷனோட நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது அவங்க புரிஞ்சிருந்தாங்க. ஐ திங்க் அந்த டைமில் எல்லா பேரண்ட்ஸுமே வந்து எஜுகேஷனுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் இருந்தாங்க. ஸோ எங்கள் பேரண்ட்ஸுமே வந்து வாட் எவர் த மணி தே ஹேட் புட் எவ்ரி திங் இன் டு ஆர் எஜுகேஷன். ஸோ அது வந்து இட் வாஸ் அ பிக் ஸ்டெப்னு நான் நினைக்கிறேன் இப்போ. ஏன்னா தட் இஸ் ஹெல்பிங் அஸ் டுடே. ஸோ அது வந்து இட் பிளேட் அ மேஜர் ரோல். ஸோ அதுக்கப்புறம் நான் கற்றுன முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றதும் இருக்குது. லைக் என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப சிம்பிளான பேக்ரவுண்ட் தான். ஸோ அப்போ வந்து எங்கள் அப்பா அம்மாவோட என்ன சொல்கிறதுனா லைக் அவங்களோட பேசிக் பிரின்சிபல்னு கூட சொல்லலாம் நம்மள. ஸோ அது வந்து என்னென்னா கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து எங்களோட ஃபவுண்டேஷனாக இருந்தது. எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஃபவுண்டிங் பிரின்சிபலாக இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஒரு எக்ஸ்பென்ஸும் பண்ணோம் அண்ட் ஒரு புதுசாக ஏதாவது வாங்கணுன்னாலும் பண்ணோம். அதெல்லாம் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் தட். ஸோ தட் வே தட் வாஸ் மை பிக்கெஸ்ட் ஃபினான்சியல் லெசன் ஆர் வேல்யூ தட் வாஸ் டாட் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ். ஸோ அதுதான். உங்களோடது என்ன சொல்லுங்கள்? வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபார்ம் ஆகணும்னா நிறைய விஷயத்த வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும். இட் இஸ் நாட் அபவுட் எதெல்லாம் பண்ணணும் மட்டும் முக்கியம் கிடையாது, எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதும் வந்து ஈக்குவலி முக்கியம். ஸோ இப்போ உங்கள் அப்பா அம்மா ஃபாலோ பண்ண பிரின்சிபல் தான் ஆல்மோஸ்ட் எங்கள் அப்பா அம்மாவும் ஃபாலோ பண்ணாங்க. கடன் வாங்கக்கூடாது, ஒரு பட்ஜெட்டட் ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ எங்கள் ஃபேமிலியும் ஆல்மோஸ்ட் அதே 4 பேர் தான். அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தார், எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ணியிருந்தார். அம்மா வந்து என்டையர் ஃபினான்சஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தாங்க, பட் என்டையர் ஃபினான்சஸ் வந்து அம்மா தான் மேனேஜ் பண்ணாங்க. எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது, ஒரு வாட்டி அப்பா வந்து சம்பளம் எடுத்துன்னு வந்து அம்மா கிட்ட கொடுத்த உடனே மாதத்துக்கு வந்து ஒரு கணக்கு போடுவோம். அந்த பட்ஜெட்டை வந்து என்னை வச்சு தான் எழுத வைப்பாங்க. ஸோ அந்த ஏர்லி ஸ்டேஜ்லேருந்தே வந்து எவ்வளோ இன்கம் வருது, எதுக்கு நம்ம வந்து செலவு பண்ணணும், இந்த மாதம் வந்து ஏதாவது சர்ப்ளஸ் இருக்கா இல்லை துண்டு விழுதா
அப்படின்ற ஒரு கான்வர்சேஷனில் தான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இன்ட்ரொடக்ஷன் டு மணியாக இருந்தது. அண்ட் அம்மாவும் சரி அப்பாவும் சரி எப்போவுமே கடன் வாங்கக்கூடாதுன்ற ஒரு தாட் ப்ராசஸ். ஐ திங்க் தட் வாஸ் வெரி காமன் பிட்வீன் அஸ். எக்ஸாக்ட்லி. அண்ட் முன்னாடி இருந்த ஜெனரேஷனுக்கு அது வந்து அவங்க கொடுத்த பெரிய சொத்து. எனக்கு தெரிஞ்சு நம்மளை வந்து கடன் வாங்காமல் வாழணும்னு சொல்லி கொடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு லைஃப் லெசன் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பேக்ரவுண்ட் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக இருந்திருக்கு. ஸோ இனிஷியலாக கண்டிப்பாக அப்பா அம்மா வந்து நம்ம ஏர்ன் பண்ண ஆரம்பித்த உடனே இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றின எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. பட் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ் எப்போவுமே கம்மியாக இருக்கணும் அண்ட் வாட் எவர் லெஃப்ட் வாஸ் சேவ்டு. ஆக்சுவலி எதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அப்போல்லாம் எஃப்டி தான் ரொம்ப தெரிஞ்ச விஷயம், பாப்புலர். அதை தவிர வந்து என்எஸ்சிலையும் நான் வந்து சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தவிர எனக்கு பெருசாக வேறு பிபிஎஃப் அதெல்லாம் இருந்தது. வேறு இதை பற்றியும் எனக்கு பெருசாக ஐடியா இருக்கலை அப்போ. ஆக்சுவலி ஐ திங்க் அப்போ நீங்களாம் வந்து ஆல்ரெடி இன்டூ ஈக்விட்டி ஒரு காம்பவுண்டிங் அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்? இல்லை, ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் ஆரம்பிக்கும் போது நானும் ஈக்விட்டிலலாம் ஆரம்பிக்கல. அஃப்கோர்ஸ் நான் வந்து த்ரூ அவுட் என்னோட எஜுகேஷன் வந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இருந்தாலும் அப்போ நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வெரி டிஃப்ரெண்ட். ப்ளஸ் அப்போ அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் வந்து மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். என்னுடைய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பிபிஎஃப் தான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே எங்கள் அப்பா வந்து பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் ஒரு பிபிஎஃப் ஃபார்ம் வாங்கிட்டு வந்துட்டார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு விஷயத்த பையன் வந்து இப்போவே ஆரம்பிக்கணும். ஏன்னா அவங்க பெருசாக வந்து சேமிப்புக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா அவங்களோட இன்கமும் லோவாக இருந்தது, ப்ளஸ் ஃபேமிலியோட ஸ்ட்ரக்சர் பெருசு, நிறைய பேரை சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஸோ அதனால் என்கிட்ட சொன்னது வந்து, நீ முதல் மாதத்துலேருந்தே பணத்தை சேர்க்கணும், நான் ஃபார்ம் வாங்கிட்டு வந்துட்டேன், நீ இதை ஃபில் பண்ணி முதல் மாதத்துலேருந்தே சேரு அப்படின்னு சொன்னார். என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிபிஎஃப் தான். ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சது. ஐ திங்க் இது வேலைக்கெல்லாம் வந்த உடனே அப்போ தான் பையனுக்கு 27-28 வயசு ஆகுது. ஸோ கல்யாணம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிச்சது. அப்போ தான் வந்து நான் வந்து உங்களை சந்தித்தேன். ஸோ அப்போது அந்த டைமில் நம்ம வந்து நிறைய விஷயம் பேசணும். ஏதாவது ஞாபகம் இருக்கா? யா கண்டிப்பாக. லைக் எனக்கு வந்து அந்த பொண்ணு பார்க்குற டைமில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசணும். லைக் அந்த டைமில் வந்து எல்லாரும் இருந்தாங்க அண்ட் பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து தனியாக பேசுறது இட் வாஸ் அ ஃபார்மாலிட்டி. ஐ டோன்ட் நோ எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நம்ம வந்து ஐ திங்க் ஃபார் அ செகண்ட், அதாவது ரொம்ப ஒன்லைனர் மாதிரி தான் பேசணும், பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த பேசணும். என்னன்னா லைக் வாட் வாஸ் அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், மேரேஜ் லைஃப்பில் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்போது வந்து இட் வாஸ் நாட் மச், லைக் நம்ம 2 பேருக்குமே வந்து பெருசாக எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது. ஸோ தட் வி குட் ப்ரொசீட் ஃபர்தர் இல்லையா? ஏன்னா எனக்கும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா திடீர்னு வந்து நான் டோட்டலாக ப்ரிப்பேர்டாகவே இல்லை. அஃப்கோர்ஸ் பொண்ணு பார்க்க வரும்னு தெரியும். திடீர்னு வந்து பேச வச்சாங்கன்னா என்ன பேசணுன்றதுக்கு நான் ஆக்சுவலாக ப்ரிப்பேர்டாக இல்லை. பட் எனக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஸோ என்னுடைய பர்சனல் அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, எதுவுமே நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போகும்போது அதில் ஒரு சின்ன சரிவு வந்தால் கூட அது நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். இப்போ கல்யாணம் நடக்கிறதே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான். அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கும் ஒருத்தங்க பொண்ணு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கன்னும் போது ஐ திங்க் தட் வாஸ் த ப்ராட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எனக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஸோ அதை தான் நானும் கேட்டேன். ஃபார்ச்சுனேட்டாக உங்களோட ஆன்சரும் வந்து எனக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னும் போது எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் கான்வர்சேஷன் முடிஞ்சிடுச்சு. மேபி அதுக்கப்புறம் பேசியிருந்தோன்னா என்ன பேசியிருப்போன்னு எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் அன்றைக்கி அது வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக எனக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சுதான் எனக்கு தெரியல. பட் இன்றைக்கி அதை யோசித்து பார்க்கும்போது ஐ திங்க் தட் வாஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் கான்வர்சேஷன். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். அதை நம்ம முன்னாடியே ஓரளவுக்கு வந்து கிளியராக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் கம்மி ஆயிடுச்சுனாலே நமக்கு வந்து பெரிய சேலஞ்ச் வராது. ஐ திங்க் தட் வாஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் கான்வர்சேஷன். ரீசெண்டாக நான் ஒரு புக்கில் கூட படித்தேன், லைக் ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸில் கூட அது ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருந்தாங்க. லைக் ஹாப்பினஸ் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட்ஸ் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு. ஜஸ்ட் லைக் தட் ஞாபகம் வந்தது. எக்ஸாக்ட்லி, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஈக்குவேஷன் அது. ஏன்னா ஹாப்பினஸ்க்கு எங்கேயுமே பஞ்சம் கிடையாது. ஹாப்பினஸ் வந்து நமக்குள்ளே தான் இருக்குதுன்னு நம்ம வந்து திரும்ப திரும்ப பார்த்துருக்கோம். ஆனால் எல்லா விஷயங்களும் இருந்தும் நம்ம ஹாப்பினஸ்ஸாக இல்லாததுக்கு காரணம் என்னென்னா, ஒரு வாட்டியும் நான் வந்து ஒரு பொருளை வாங்கும்போதோ இல்லை இங்கே போனால் தான் எனக்கு ஹாப்பினஸ் வரும் அப்படின்ற மாதிரி நான் வந்து என்னோட எதிர்பார்ப்பை இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறத விட நான் ரிசீவ் பண்ணுறது கம்மியாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஸோ அதனால் எக்ஸாக்ட்லி ரைட், அந்த இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ஈக்குவேஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வர வாரங்களையோ இல்லை ஒரு கப்பிள்ஸாக இருக்கும் பட்சத்தில் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் தே ஷுட் ஷேர் தட் இஸ் பிஃபோர் மேரேஜ் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்?
இல்லை நம்ம என்ன பண்ணோன்றத சொன்னாலே ஐ திங்க் அது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்று வந்து அந்த கல்யாணம் ஆன இமீடியட்டாக அந்த ஃபர்ஸ்ட் ஹனிமூன் போன பீரியட்லேயே வந்து அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பணம் சார்ந்து நிறைய பேசலாம். அஃப்கோர்ஸ் சின்னதாக பேசணும், பட் மீனிங்ஃபுல்லாக பேசலை. பட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாகவே வந்து நம்ம கொஞ்சம் மணி கான்வர்சேஷனை பேசணும். மெயினாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நான் என்ன சம்பாதிக்கிறேன் அப்படின்றத நான் சொன்னேன். ப்ளஸ் எனக்கு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்றத பற்றி நான் பேசினேன். ப்ளஸ் இந்த இன்கம்குள்ளே நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து நம்ம வந்து பேசணும். ஐ திங்க் இந்த கான்வர்சேஷன் நிறைய இடத்துல எனக்கு தெரிஞ்சு நடக்கிறது இல்லை. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ரிலேட்டிவ் சர்க்கிளாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த கல்யாணம் ஆன ஃபேஸ் வந்து மோஸ்ட் எக்ஸைட்டட் ஃபேஸ். ஏன்னா நேச்சுரலி 2 people ஆர் கம்மிங் டுகெதர் அண்ட் இட்ஸ் அ லாங் வெயிட். அப்போ அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸ். பட் அந்த எக்ஸைட்மெண்ட் கூட நம்ம வந்து கொஞ்சம் ரியாலிட்டியும் சேர்த்து பேச ஆரம்பித்தோம்னா லைஃப் பிகம்ஸ் ஈஸி. இல்லைனா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ஃபேண்டசி ஃபேஸில் இருப்போம். அந்த ஃபேண்டசி ஃபேஸை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா ரியாலிட்டி வந்து திடீர்னு வரும்போது அது வந்து ஒரு பெரிய மேஜர் இதுவாக இருக்கும். ஸோ ஒன்று, கம்யூனிகேஷன் பிட்வீன் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஷுட் பி வெரி வெரி டிரான்ஸ்பரண்ட். அது ரைட்டு தப்புன்றதை தாண்டி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், நம்மளோட கமிட்மெண்ட் என்ன, நம்மளுடைய வே ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பேசணும்னா ஐ திங்க் ப்ராட்லி மெனி திங்ஸ் வில் பி சார்ட்டட். ஸோ ஐ திங்க் இந்த கான்வர்சேஷனில் என்னுடைய 3 முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, இது வந்து ஃப்ரம் போத் ஆர் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து, ஒன்று கடன் வாங்காமல் இருக்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் விஷயம். இன்னொன்று, நீங்கள் சொன்ன மாதிரி பட்ஜெட்டிங்ன்றது வந்து இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் அ ஃபேமிலி ஃபினான்ஸ். மூணாவது வந்து செட்டிங் த ரைட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். லைக் அது வந்து இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் அ ஃபேமிலி லைஃப். ஒன்று ஃபார் பர்சனல் திங், இன்னொன்று ஃபார் ஃபினான்ஷியல். ஸோ ரெண்டுக்குமே வந்து செட்டிங் த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் யூ செட். ஸோ கரெக்டாக இதை வந்து சம்மரைஸ் பண்ணிங்க. இப்போ நம்ம வரப்போகிற வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஜேர்னியை எப்படி கண்டினியூ பண்ணோம். நம்ம வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா, ஆஸ் ஃபேமிலியாக நம்ம டிசைட் பண்ணது ஒரு காமன் கோலை வச்சுக்கிட்டு அந்த காமன் கோலை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். இப்போ 17 இயர்ஸாக நம்ம வந்து ஹாப்பிலி மேரிடாக இருக்கோம் அண்ட் ஹாப்பிலி நம்மளுடைய ஃபினான்ஷியல் கோலை நோக்கியும் போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த ஃபினான்ஷியல் கோல்னு நாங்கள் இனிஷியலாக டிசைட் பண்ணது அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 1 crore கார்பஸ் கிரியேட் பண்ணணும்னு நம்ம வந்து டிசைட் பண்ணோம். பட் நம்ம ஆஸ் நம்மளோட ஏஜ் ப்ரோக்ரஸ் ஆக அந்த 1 crore பத்தாதுன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கும் நமக்கு வந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ரீவிசிட் பண்ணி 1 crore 5 crores வரைக்கும் வந்து நம்ம மாற்றிருக்கோம். இப்போது சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த பிளான் பண்ணி ஒரு காமன் கோலை நோக்கி போனனால அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வரப்போகிற சீரீஸில் நம்ம வந்து இந்த ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலையில், அதாவது நம்ம லைஃப்லையும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு வேலை விட வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது, எனக்கு வேலை போச்சு. அந்த மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லையும் நம்ம வந்து அந்த டார்கெட்டை நோக்கி போயிருக்கோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயத்தை எங்கேயோ வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம் அண்ட் நிறைய கலந்து ஒரே காமன் கோலை நோக்கி போயிருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு காமன் கோலை நோக்கி போகிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ வரப்போகிற சீரீஸில் கப்புள் ஃபினான்ஸ் சார்ந்து நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து தொடர்ந்து சொல்ல போகிறோம். ஸ்டே டியூன். உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது கல்யாணம் ஆக போகுது, இல்லை உங்களுக்கே கல்யாணம் ஆக போகுது அப்படின்னாலும் நீங்கள் ஆர் உங்களோட பார்ட்னருக்கோ இந்த வீடியோவை அனுப்பிச்சி வச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பை ஆரம்பிக்கும் போதே ஒரு நல்ல கான்வர்சேஷனோட ஆரம்பிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சிம்பிளி சுந்தர், இன்வெஸ்ட்மெண்ட் மேட் சிம்பிள்.